First Chronicles 19 chapter 1 to 19 வசனம் 1. அதன் பின்பு மோவாப் அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் மரித்து அவன் குமாரன் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். Now it come to pass after this that Nagas, the kings of the children of the Ammon, died, and his sons and regain in his strand. வசனம் 2. அப்பொழுது தாவீது ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல நானும் அவன் குமாரனாகிய அவனுக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்லி ஸ்தானாதிபதிகளை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது, And David said, I will and show kindness unto the the sons of the Nagas, because his fathers showed kindness to me. And David sent the messengers to the comfort him and conquering his father. So the servants of the David come into the lands of the children of the Ammon to the Anon to the comfort him. வசனம் 3. அம்மோன் புத்திரரில் பிரபுக்கள் ஆனோன் பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்கிறவர்களை உம்மிடத்திலே அனுப்பினதும் உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதே. தேசத்தை ஆராயவும் அதை கவிழ்த்து போடவும் உழவு பார்க்கவும் அல்லவே அவன் ஊழியக்காரர்கள் உம்மிடத்திலே வந்தார்கள் என்று சொன்னார்கள். But the prince of the children of the Ammon said to the Anon, the thinkest so that David doth honor the father that he hate and send and comfort us unto thee. Are not these servants come unto thee? For to the stretch and to the overthrow and to the spy how to the land. வசனம் 4. அப்பொழுது ஆனோன் தாவீதின் ஊழியக்காரர்களை பிடித்து அவர்கள் தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். Wherefore he took David's servants and saved them and cut off their garments in this madest year by their and both tokes and sent them away. வசனம் 5. அந்த மனுஷர்கள் வருகையில் அவர்களை செய்தியை தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த மனுஷர்கள் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ராஜா ஆட்களை அனுப்பி, உங்களை தாடிகளை வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவில் இருந்து நிற்க பிற்பாடு வாருங்கள் என்று சொல்லி சொன்னான். Then there went an creation and told David how the men were unsaved, and he sent to meet them, for the men were greatly asmayed. And the king said, And Jericho until your breeders be the groven, and then return. வசனம் 6. அம்மோன் புத்திரர் தங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதையை கண்டபொழுது ஆனோனும் அம்மோன் புத்திரரும் மெசொப்பொத்தேமியாவிலும் மக்கோசேதபா என்னும் சீரியரின் தேசத்திலும் இருந்து தங்களுக்கு ரதங்களையும் குதிரைகளையும் வீரர்களையும் கூலிக்கு வரும்படி 1000 தாலந்து வெள்ளி அனுப்பி, And when the children of the Ammon served the earth, they had made themselves and warriors to the David. And the children of the Ammon sent 1,000 talents of the silver to the year, them and chariots and the horsemen out of this Mesopotamia, and out of the Syrimacha, and out of the Zorbo. வசனம் 7.
36,000 ரதங்களையும் மக் மக்காவின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் கூலிப்படையாக அழைப்பித்தான். அவர்கள் வந்து மோதோபாவுக்கும் முன் புறத்திலேயே பாளையமிறங்கினார்கள். அம்மோன் புத்திரரும் தங்கள் பட்டணங்களிலிருந்து கூட்டிக் கொண்டு யுத்தம் பண்ண வந்தார்கள். So they heard and the and 2,000 chariots and the kings of the Mocha and his and people swore and come and the picture before Medaba and the children of the Ammon gathered themselves and trotted from their cities and come to the Bethel. வசனம் 8. அதை தாவீது கேட்டபொழுது யோவாப்பையும் பலசாலிகளின் இராணுவமும் முழுவதையும் அனுப்பினான். And when David heard of it, and he sent and Joab and all the rest of this mighty man. வசனம் 9. அம்மோன் புத்திரர்கள் புறப்பட்டு வந்து பட்டணத்து வாசல் அண்டையிலே அணிவகுத்தார்கள். வந்து ராஜாக்கள் தனித்து வெளியிலே போருக்கு ஆயத்தமாய் நின்றார்கள். And the children of the Ammon and come out and put the Bethel in Hari before the gate of the city. And the kings that were and come were and by themselves in this field. வசனம் 10. யுத்த இராணுவங்களின் முகப்பு தனக்கு முன்பாக பின்னும் இருக்கிறதையும் யோவாப் கண்டு அவன் இஸ்ரவேலிலேயே தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் ஒரு பங்கையும் பிரித்தெடுத்து அதை சிறியாருக்கும் எதிராக நிறுத்தி. Now when Joab saw that the battle was and Satan against him and before and behind, he and chose out of all the Jews of the Israel and put them in the array against the Syrians. வசனம் 11. மற்றும் ஜனத்தை அம்மோன் புத்திரர்களுக்கு எதிராகவும் போருக்கு ஆயத்தப்படுத்தி தன் சகோதரனாகிய அபிசாயிக்கு ஒப்புவித்து அவனை நோக்கி, and the rest of the people that delivered and to the hands of the Absani his and brother, and they and set themselves in the array against the children of the Ammon. வசனம் 12. என்னை பார்க்கிலும் சிறியர்கள் பலம் கொண்ட நீர் எனக்கு துணை நில். உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர்கள் பலம் கொண்டால் நான் உனக்கு துணை நிற்கிறேன். And he said, and if the Syrians be too strong for me, then and thou and shalt and help me, and but if thou and children of the Ammon be too strong for thee, and then I will and help thee. வசனம் 13. தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டு இருக்க கடவும். கர்த்தர் நமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். Be of good and courage, and let use and behave yourselves and valiantly, for you are a people and for the cities of your God, and let the Lord do that which is God in his strength. வசனம் 14. பின்பு யோவாப் அவனோடு இருந்த ஜனமும் சிறியரோடு யுத்தம் பண்ண சேர்ந்தார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். So the Joab and the people that were with and him and draw before the Syrians unto the Bethel, and then fell and before him. வசனம் 15. சிறியர்கள் முறிந்தோடுகிறதையும் அம்மோன் புத்திரர்கள் கண்டபொழுது அவர்களும் அவன் சகோதரர்களுமாகிய அபிசாயருக்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்கு உட்பட்டார்கள். யோவாப் திரும்பவும் எருசலேமுக்கு வந்தான். That the Syrians were and fell, and they and Likwash fell and before and Abishai his brother, and they entered into the city. Then and Joab come to the Jerusalem. வசனம் 16. தங்கள் இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக அடிக்கப்பட்டதையும் கண்டபோது அவர்கள் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற சிறியர்கள் வரவழைத்தார்கள். ஆதசேரின் படைத்தலைவர்களாகிய சேபாக் அவர்களுக்கு முன்பாக நடந்து போனான். And when he Syrians saw that, and they were and put to the wars
before an Israel, and they sent a messenger and draw and front the Syrians that ran behind the river, and Sobach before and captain of the Astra of the Adrazar went and before them. வசனம் 17. அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலை எல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து அவர்களுக்கு சமீபமாய் வந்தபோது அவர்கள் எதிராக இராணுவங்களை நிறுத்தினான். தாவீது சிரியர்களுக்கு எதிராகவும் இராணுவங்களை அவருக்கு ஆயத்தப்படுத்த பின் அவனுடனே யுத்தம் பண்ணினார்கள். And it was told David, and he and gathered all the Israel, and passed over Jordan, and come upon them, and set to the Bethel in the array against them, and Suvan, and David hadn't put the Bethel in the array against the Syrians, they and forgot with them. வசனம் 18. சிரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தாவீது சிரியர்களே 7000 ரதங்களையும் மனுஷர்களையும் 40,000 கால்நடைகளையும் கொன்று படைத்தலைவனாகிய சேபாக்கையும் கொன்றான். But the Syrians fell and before the Israel, and David slew of the Syrians 7,000 men with chance for God and chariots, and 50,000 and footmen, and he killed and Soph the captain of this host. வசனம் 19. தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை ஆதசரின் சேவகர்கள் கண்டபோது அவர்கள் தாவீதுடனே சமாதானம் பண்ணி அவனை சேவித்தார்கள். அப்புறம் அமோன் புத்திரருக்கு உதவி செய்ய சிரியர்கள் மனதில்லாதிருந்தார்கள். And when the servants of the Adazzarians saw that they were put to these wars before, became his servants, natural, and the Syrians helped the children of the Ammon any more. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நானும் கண்ணனும் எனக்கு குஸ்கா தரமாட்டேன்னு சொன்ன கடையில் போய் சாப்பிட்டோம். அப்புறம் குஸ்கா வாங்கிட்டு நேராக பழம் வாங்குற கடைக்கு வந்தோம். பழம் வாங்குற கடையில் பார்த்திங்கன்னா பன்னீர் திராட்சை இல்லை, அதுக்கு பதிலாக பிளாக் கலரில் நீட்டாக கொட்டை இல்லாத ஒரு திராட்சை இருந்தது. அந்த திராட்சையை வாங்கிட்டு வீட்டில் வந்து இன்றைக்கி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, கொட்டை மட்டும் இல்லை. பன்னீர் திராட்சையில் கொட்டை இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் கொட்டை இல்லாமல் டேஸ்ட்டாக இருந்தது, நீட்டாகவும் இருந்தது. சாப்பிடவே முடியல, அவ்வளோ அதிகமாக இருந்தது. அளவுக்கு தான் நன்றி சொல்லணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த டேஸ்ட்டே. பிளாக் கலரில் நீட்டாக இருந்தது. அந்த திராட்சை பேர் என்னன்னு தெரில, கடவுளுக்கு நன்றி. எனக்கு வந்து 100 கையில் இருந்தது, 40 கையில் இல்லை, அக்கௌண்ட்டில் இருந்தது. ஆனால் கண்ணன் எனக்கு பதிலாக 40 கொடுத்தான். ஆனால் அவனுக்கு ட்ரீட் நான் தான் வச்சேன். குஸ்கா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னான். திரும்பி நம்ம வந்து பிரியாணியை சாப்பிட்லாங்க அப்படின்னு சொன்னான். அப்புறம் அந்த கடைக்காரங்களை பற்றிலாம் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.